பொட்டேட்டோ பூ ஃப்ரை இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போறீங்க. இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்க பெரிய உருளைக்கிழங்கா எடுத்து தோலை நல்லா சீவி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். என்ன இப்படி சீவுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் சீவி பாருங்க, கொஞ்சம் கூட சதை இல்லாமல் வெறும் தோல் மட்டும் தான் வரும். இப்போ 2 உருளைக்கிழங்கையும் நல்லா ஐஸ் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் இதை லேசான ஒரு ஸ்லைஸில் இந்த மாதிரி நைஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டையுமே ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே நல்லா தண்ணி ஊற்றி இந்த ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்க அலசி எடுத்ததுக்கப்புறம் ஒயிட் காட்டன் துணியில் இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணதை நல்லா காய வச்சிடலாம். இப்போ பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்க இந்த மாதிரி 2ஆ மடக்கிட்டு டீத் பெரிய குச்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த குச்சினால இந்த மாதிரி உருளைக்கிழங்க 2ஆ மடக்கிட்டு பூ மாதிரி இந்த மாதிரி குத்திருக்கேன். அந்த காலத்துல எல்லாம் பூ கொறுப்பாங்க பார்த்தீங்களா சுத்தி வர, அந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்க நான் சுத்தி வர இந்த மாதிரி குத்திருக்கேன். பாருங்க பெரிய குச்சியா இருக்கிறதுனால நான் 5 கோர்த்திருக்கேன். இப்போ 3 குச்சிலையும் 5 கோர்த்து மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியில எடுத்து இதை 2ஆ கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நீளமா இருக்கிறதுனால நிறைய ஆயில் ஊற்றணும். இதை 2ஆ கட் பண்ணிட்டு இது மேல கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து சூடான ஆயில கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது, அப்படி ஒரு கிறிஸ்பியா இருக்கும். இதுல கொஞ்சமா மிளகாய் தூள், கொஞ்சம் சாட் மசாலா, சால்ட் சேர்த்து பொரிச்ச பொட்டேட்டோவும் போட்டு ஒரு டப்பால போட்டு நல்லா